Hi friends, welcome to Kingmakers IS Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் பெரிய நியூஸ் வந்து வரல. ஸோ இன்னைக்கு எடிட்டோரில் நம்ம பார்க்குறோம். ஸோ எடிட்டோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்டேட்டட் எக்கனாமிக் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், ஜிடிபி எஸ்டிமேட்ஸு, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து டேட்டா மெயின்டைன் பண்ணுறோம். ஃப்ரம் சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த இயர் ஆஃப் 2015 நம்ம வந்து பேஸ் இயர் 2011-12 அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் சிபிஐக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இன்ஃப்ளேஷனோட பேஸ் இயரை வந்து 22-23 மாற்ற போகிறோம். அதாவது ஃபினான்ஷியல் 2022-23 வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க என்ன எடுக்க போகிறாங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் பற்றி ஒரு சர்வே எடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இ-காமர்ஸோட டிரான்சாக்ஷன்ஸ், ஏர் டிக்கெட்டோட ஃபேரு, இதே மாதிரி ரயில்வே தக்கல் டிக்கெட்டோட ஃபேரு, அதே மாதிரி ஜிஎஸ்டியோட அப்டேஷனு, யூபிஐ டிரான்சாக்ஷனோட டேட்டா, அது ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து ரீசெண்டாக 2 times கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பாலிசி மேக்கிங்காக யூஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக நமக்கு டேட்டா இருந்தால் மட்டும்தான் அதை வச்சு நம்ம பாலிசி மேக்கிங் வந்து கரெக்டாக வந்து வெல்ஃபேர் ஓரியன்டாக வந்து பண்ண முடியும். அது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல டேட்டா வந்து நமக்கு வந்து இருக்கிறதுனால ஒரு டிஸ்ஓரியண்டாக இருக்கிறது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ அது வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டட் டேட்டா அப்படிங்கிற வச்சா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு 10 to 20 years வந்து ஒரு யூனிஃபார்ம் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 வந்து வரலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை ப்ரிலிம்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூஸில் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக எகைன் மணிப்பூரில் வந்து ஒரு மிலிட்டியன்ட் அட்டாக் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு குக்கி மிலிட்டியன்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வயலன்ஸ் அட்டாக் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் வந்து பார்க்குறோம். யுனைடெட் நேஷன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, இன்னொன்று குக்கி நேஷனல் ஆர்மி, இன்னொன்று ஜோமி ரெவல்யூஷனரி ஆர்மி. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து, இது வந்து நாகாலாந்தில் இருக்கக்கூடிய குரூப்பு, என்எஸ்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்எஸ்சிஎன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்தன் மணிப்பூர்லேயும் வந்து ப்ரெசன்ஸ் வந்து இருக்கிறதா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இப்போ சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த பீஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வர முடியல. ஸோ அது இப்போ போயிட்டு இருக்குது. இன்னொன்று பைரன் சிங் மணிப்பூர் சிஎம் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சில எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து நம்மளால கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குக்கீஸ்க்கும் மெய்த்தீஸ்க்கும் எந்த அளவுக்கு இன்னும் வந்து இந்த பீஸ் நெகோசியேஷன் அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஸோ அதையும் நம்ம வந்து இந்த எடிட்டோரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ அடுத்து பெரிய எடிட்டோரில் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஃபாரின் செக்ரட்டரி அவங்க வந்து ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நியூ 2020 T20 ஃபார் த வின். ஸோ 20 ஸ்ட்ராட்டஜி, அதாவது டெரரிசம்கான இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா T20ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்டர்நேஷ்னல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கவுண்டர் டெரரிசம் வச்சு நமக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், ஸோ பாரிஸ் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் 1989 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ யூஎன்லாம் நமக்கு நிறைய தெரியும், நிறைய சான்சன்ஸ் கமிட்டி, கவுண்டர் டெரரிசம் கமிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிசம் ரிலேட்டடாக வந்து இருக்குது. குளோபல் கவுண்டர் டெரரிசம் ஃபோரம் அப்படின்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த 20 எகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்தியா மாதிரி இந்த டெரர் அட்டாக்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரி வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஒரு இன்ஃபார்மல் ஆர்கன் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம், ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ அதில் பாருங்க இந்தோனேஷியா, நைஜீரியா, கென்யா, எஜிப்ட், மாலி, ஃபிஜி, பிலிப்பைன்ஸ். ஸோ இந்தியா மாதிரியே யாரெல்லாம் ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம்லையும் வயலன்ஸ்லி எஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த குரூப் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இருக்கணும், ஒரு ஜாயிண்ட் டாஸ்க் ஆப்ரேஷன் நடக்கணும், ஒரு கவுண்டர் ராடிகலைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வேணும், ஒரு பெர்மனன்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று வேணும். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு மாடர்ன் வார்ஃபேர்ல சைபர் டெரரிசம் நடக்குது, ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது, கிரிப்டோ ஃபினான்சிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த T20 அப்படிங்கிறது வச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவாட் இருக்கு, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ் எல்லாம் சேர்ந்து. I2U2 இருக்கு. ஸோ இந்தியா, இஸ்ரேல், USA, UAE இருக்கு, ஆசியான் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் தான். ஈவன் SCO கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக என்ன வச்சிருக்கோம்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல அதுலேயும் ஒரு டெரரிசம், தட் இஸ் டெரரிஸ்ட் ரிலேட்டடான ஒரு RATSன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த T20 வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு வார்ஃபேர்லையும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்லையும் வந்து அவங்க வந்து எஃபெக்ட் ஆகிற கண்ட்ரிஸ்லாம் இதில் இருக்கிறாங்க.
ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது மேபி வெஸ்டர்ன் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் மட்டும் திங்க் பண்றப்ப இந்த மாதிரி வந்து ஏஷியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸை வந்து அவங்க விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக லாஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம பார்க்குறோம், மெக்சிகோல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த மெக்சிகோ ஓட ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி அதை கிளைம் பண்றதுனால ஒரு பெரிய ஒரு சிவில் வார் போகிற சுச்சுவேஷனே பார்க்குறோம். ஈவன் யூஎஸ்ஏக்குள்ள ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அதே மாதிரி இமிகிரேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த T20 அப்படிங்கிறது இன்னைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் ப்ரிலிம்ஸ்ல நிறைய ஆர்கனைசேஷன் பேஸ்டு வந்து இங்கே வந்து ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே இந்தியாவோட ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசி பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 11 இயர்ஸில் ஒரு குளோபல் லெவலில் இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த இவ்வளோ 60 to 70 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் வாங்கின மெடல் எவ்வளோ, இந்த 11 இயர்ஸ்ல கவர்மெண்ட் பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ்ல எவ்வளவு மெடல்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ டோட்டலா வந்து ஒரு 23 எடிஷன் ஒலிம்பிக்ஸ்ல சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 26 ஒலிம்பிக் மெடல்ஸ் தான் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கு. பட் 2016, 2020, 2024ல இந்தியா வந்து 15 மெடல்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்குது. அதே மாதிரி பேரா ஒலிம்பிக்ஸ்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1968 இருந்து 2012 வரைக்கும் 8 மெடல்ஸ் தான் இந்தியா வாங்கியிருந்தது. பட் லாஸ்ட் 3 ஒலிம்பிக்ஸ்ல பேரா ஒலிம்பிக்ஸ்ல மட்டுமே 52 மெடல்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்குது. ஸோ அதுவும் 2024 நடந்த பாரிஸ்ல நடந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வந்து 29 மெடல்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்குது. ஸோ இது எதுல இருந்து வந்தது அப்படின்னா 2014ல நம்ம ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறோம், டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறோம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய நிறைய அத்லெட்ஸ் வந்து வச்சு ஒரு எஃபிஷியண்டான அத்லெட்ஸை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும், ஏஷியன் கேம்ஸ்க்கு என்ன பண்ணணும், காமன்வெல்த் கேம்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஸோ நிறைய கேம்ஸ்க்கு என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா தட் இஸ் பட்ஜெட்டை ட்ரிபிள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. நியர்லி 4000 crore நம்ம வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக கவர்மெண்ட் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 2024 வந்து ஒரு டிராஃப்ட் ஸ்போர்ட்ஸ் பாலிசி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்று ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நேஷனல் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து டிஜிலாக்கர் மாதிரி வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ரெப்போசிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதில் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சில நம்மளோட ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னும் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, கேலோ இந்தியா ப்ரோக்ராம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறோம். கேலோ இந்தியா ப்ரோக்ராம் மூலமாக நிறைய வந்து நம்ம வந்து நேஷனல் லெவலையும் ஸ்டேட் லெவலையும் நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ கபடி அண்ட் கொக்கோ. ஸோ கொக்கோவை பார்க்கும்போது 2025 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இப்போ இன்டர்நேஷனல் அரேனாக்கு நம்ம எடுத்துகிட்டு போனனால தான் இப்போ யூபிஎஸ்சியில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் இந்தியா வந்து 2030ல் எகைன் காமன்வெல்த் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 2036ல் ஒலிம்பிக் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் பாலிசியில் வந்து நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லாஸ்ட்டாக நடந்த 2 ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் 2 கொஸ்டின் வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செஸ்ஸு, வெரி ஸ்போர்ட்ஸ் அவார்டு, அதே மாதிரி வந்து மெயின்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் பாலிசி, இப்போ நான் பார்த்த கொக்கோ வேர்ல்டு சாம்பியன் இதெல்லாம் வருது. ஸோ ஈவன் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எழுதுனால நீ இந்த ஆர்டிக்கலை வந்து பார்க்கறது நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் பேஸ்டு டேட்டா, ஸோ அது வந்து அத்தன்டிக்காக தான் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் 2023ல் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ் விசிட் பண்ணுறப்போ நமக்கும் யூஎஸ்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் பேஸில் ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து சைன் ஆயிருந்தது. அதாவது இந்தியா ககன்யான் சொல்லக்கூடிய ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். 2022 டார்கெட் வச்சுருந்தோம், பட் அது டிலே ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் யூஎஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஹியூமன் வந்து சென்ட் பண்ணுறப்ப இந்தியாவை நம்ம வந்து அவங்க அசோசியேட் பண்ணுறதா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து பிஎம் மோடி அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு அக்ரிமெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஆர்டிமிஸ் அக்கார்ட்ஸில் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிமிஸ் அக்கார்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா அண்ட் பிரைவேட் செக்டார் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் யூஎஸ்ல இருக்கிற பிரைவேட் செக்டார் ஆர்கனைசேஷன் தட் இஸ் நிசார், நாசா அண்ட் இஸ்ரோ இவங்கெல்லாம் சேர்ந்து சில ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சரில். அப்படி ஆக்சியம் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸை இன்வைட் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூமனை வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நாசாவோட ஒரு பெனிஃபிஷியரி ப்ரோக்ராம். இந்த ஆக்சியம் ஸ்பேஸ்ங்கிற பிரைவேட் கம்பெனி வந்து நாசாவோட பெனிஃபிஷியரி ப்ரோக்ராம். ஏன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிரைவேட் இண்டஸ்ட்ரி கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடிய சில நிறைய மிஷன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இருக்குது. ஸோ அப்போ இப்போ அனுப்பக்கூடிய அந்த ஆக்சியம் 4 ஸ்பேஸில் பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரி போலாண்டு,
சில கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்களே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா லாஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து போன அந்த ஸ்பேஸுக்கு போன வந்து பார்த்தீங்கன்னா 1984 நம்ம ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு ஹியூமன் வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த ஆக்சியம்ஸ் ஃபோர் ஸ்பேஸ்னால இந்தியாவுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட், அது ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியது. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ நம்ம இந்தியன் அனுப்புறதுனால நம்ம இந்தியாவோட ஃபியூச்சர் மிஷன் சந்திராயன் இருக்குது, அதே மாதிரி மார்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறோம். நிறைய இன்புட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் ஆஃப்டர் ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சஸ் என்ன, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம செட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும். ஏன்னா இப்போ ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது, யூஎஸ் இருக்குது, மற்ற கண்ட்ரிலாம் பெருசாக வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி ரிசர்ச்சுக்காக நம்ம அனுப்புகிறோம். ஸோ அவர் அனுப்புவர் தான், அவர் பேர் வந்து சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சூஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ராகேஷ் சர்மா Indian to go to International Space Station or first Indian to go to the International Space Station. ஸோ இதை வந்து ஒரு 2 வீக் வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரோ என்ன செய்யுதுன்னா, இவர் அனுப்புகிற மூலமாக இந்த ஆக்சியம் 4 ஸ்பேஸில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கஸ்டமைஸ்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டு, கிராப் ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்டு, மூங் டால் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மசில் ரிலேட்டடான எக்ஸ்பெரிமெண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இன்னொன்று, நம்ம இந்தியாவோட ஸ்பேஸ் செக்டாரில் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இஸ்ரோ டிசைன் பண்ண ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்கள், ஸ்பேஸில் கிராப்ஸை டெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி டார்டிகிரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு அக்வாட்டிக் மேமல் அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அடுத்து மசில் லாஸ் பற்றி வந்து இது பண்ணுறது, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் இதை பற்றிலாம் அனலைஸ் பண்ணுறது. ஏன்னா ஜீரோ கிராவிட்டியில் வந்து பண்ண போகிறோம், லோ எர்த் ஆர்பிட்டில் தான் வந்து பண்ண போகிறோம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இருந்தாலும் இந்த இன்புட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ககன்யான் மிஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருக்க போகுது. அதே பேஜில் இன்னைக்கு எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக் தான். ஏன் சயின்டிஸ்ட் வந்து இந்த டார்டிகிரேட்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம டைனோசர்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் பார்க்குறோம். ஈவன் வந்து எல்லா எக்ஸ்டிங்ஷன்லையும் ஒரு 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன்லையும் வந்து சஸ்டைனான ஒரே ஸ்பீசிஸ்னா அது டார்டிகிராட்ஸ் தான். ஸோ அது ஒரு அக்வாட்டிக் அனிமல். நீங்கள் வந்து டாப் 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வந்து இருக்கும், -250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வந்து சஸ்டைன் ஆகும். டீப் ஓஷனில் இருக்கும், ஹையஸ்ட் மவுண்டனில் இருக்கும், நீங்கள் எங்கே வேணால் அது வந்து சஸ்டைன் ஆகக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கே வந்து அந்த பிளான்ட்ல பக்கத்தில் வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் இருக்குதோ அதை சக் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு அதோட மவுத்தோட இது வந்து இருக்குது. அப்போ இந்த டார்டிகிராட்ஸ் தான் இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஸ்பேஸில் வச்சு நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த டார்டிகிராட்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா பண்ணுறாங்க, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ ISS மூலமாக ஆக்சியம் 4 ஸ்பேஸில் ஒரு பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக, தட் இஸ் ஸ்பீசியஸோட சஸ்டைனபிலிட்டிக்காக நம்ம வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்பீசியஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதில் எல்லாமே பேப்பர் 3, தட் இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்புட்ஸு, இந்தியா யூஎஸோட ஆர்டிமிஸ் அக்கார்டு பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம், இந்தியா வந்து என்னன்னா மேக்னெட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு மெட்டலை வந்து தயாரிப்பாங்க. அதான் வந்து மேக்னெட், பெர்மனன்ட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு, இவி மோட்டாருக்கு, டர்பைனுக்கு, இந்த மாதிரி சோலார் இந்த மாதிரி இருக்கலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருந்தோம், ஸ்விஃப்ட் கம்பெனி வந்து இவி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாமல் இருக்கு பிகாஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்போர்ட் பாலிசி ஆஃப் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் சைனா அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து எப்படி ஸ்டடி பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இதை வந்து சரி செய்யறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, கவனமாக பார்த்துங்க. இந்தியன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்குது. அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் இருக்கிறாங்க. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஆக்சைட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்குது. சீரியம், லத்தானம், நியோடினியம், இந்த பிரசியோடினியம் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதையுமே எக்ஸ்ப்ளோரும் பண்ணலை, எதையும் வந்து நம்ம கன்வெர்ட்டும் பண்ணலை, எல்லாம் இம்போர்ட் டிபெண்டில் தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருக்குது. ஸோ ஆஃப்டர் சைனா அண்ட் பிரேசில் இந்தியா கிட்ட தான் இருக்குது. பட் எதுவுமே அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணல, லாங் வே டு கோ. ஏன்னா நம்ம சத்தீஸ்கர், கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவே இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது பண்ணலை. இருந்தாலும் நம்ம 100% இம்போர்ட் டிபெண்டில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம கிரிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்துவிட்ட பாலிசியை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்க்கானது, நீங்கள் அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இன்னொன்று, இந்தியா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்த செப்டம்பர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு கமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும்,
ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்குள்ள வந்து ஐஸ்லாண்டு, அதே மாதிரி லீஸ்டன், நார்வே, சுவிட்சர்லாந்து மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு பேக்ட் சைன் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து ட்ரேட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், மார்ச் 2024. இதில் நெக்ஸ்ட் 15 இயர்ஸில் $100 பில்லியன் இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு, டைமண்டு, அதே மாதிரி ஸ்விஸ் வாட்சஸ் இதெல்லாம் வந்து டியூட்டி கொஞ்சம் வந்து நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடியதுக்கும் அவங்க வந்து டியூட்டிஸ் அப்படிங்கிறது குறைப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய டீல். ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப EFTA, அதே மாதிரி வந்து பார்க்குறோம்னா அந்த பெலாரஸ் சம்மந்தப்பட்ட சில ஈஸ்டர்ன் சம்மந்தப்பட்ட கண்ட்ரீஸ்லாம் யூரோப்பியனில் வந்து நம்ம ட்ரேட் டீல் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹிந்துல டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல நியூ ஏஜ் ஆஃப் வார்ஃபேரை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிறைய வந்து பார்த்துருக்குறோம். பட் இது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வார், அதே மாதிரி அசர்பைஜான் அர்மேனியா வார், நகோர்னா கராபாக் வார், இங்கிருந்தெல்லாம் நம்ம இப்போ என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு UAV அப்படிங்கிற டெக்னாலஜியை ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் மேன் பவர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்கன்னா எப்படிலாம் இதை மாற்றலாம். ஏன்னா ஒரு உக்ரைன் மாதிரி ஒரு கண்ட்ரி அவங்க வச்சிருக்கிற ஒரு நார்மல் UAVயை கொண்டு போய் டீப் ரஷ்யன் ஸ்டேட்ல அட்டாக் பண்றாங்க. அப்ப இது வந்து ரொம்ப ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிளா போயிட்டு இருக்குது. நம்மளும் பார்க்குறோம் ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்கு இருந்த IACCS, தட் இஸ் இன்டிகிரேட்டட் ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், அது பாகிஸ்தான் ட்ரோன் எப்படி நம்ம இது பண்ணோம், S-400, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலு, ஆகாஷ் மிசைலு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரியுமே இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரோன்ஸ் வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விங் லூங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஈரான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷகீத் அப்படின்னு இருக்குது, டர்க்கி கிட்ட TB2 இருக்குது. இதெல்லாம் டியூலிஸ்ட் டெக்னாலஜி. கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மிலிட்டரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று மாஸ் லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அன்பிரிடிக்டபிள். இதெல்லாம் என்ன ஆகுனே அப்படி வந்து நமக்கு வந்து தெரியாது. ஃபியூச்சரில் வந்து எப்படி வந்து நம்ம போகுதுன்னே தெரியாது. ஸோ அப்போ இந்தியாவும் இந்த ட்ரோன் பாலிசியை வந்து திங்க் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ரெடியாக இருந்தால் கூட இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப், ஆப்ரேஷன் சிந்தூர், அது மட்டும் இல்லாமல் ஈவன் நம்ம பக்கத்தில் இருக்கிற மியான்மர் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மிக்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து டாக்டிக்கலாக வந்து பண்ண போகிறோங்கிற மாதிரி வந்து மாடர்ன் வார்ஃபேரில் ஒரு ட்ரோன் சம்மந்தப்பட்ட ஒரு இதை பற்றி ஒரு அனாலிசிஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் அனலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஹிந்துலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறையா வந்திருக்கு, கொஞ்சம் எக்கனாமி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம அந்த என்ன நியூஸ் பேப்பர் இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.